வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன். டைரக்டர் ஏழோட படம். விஷ்ணு விஷால், நிக்கி கல்ரானி லீட் பேராக நடிச்சிருக்காங்க. சூரி, ரோபோ சங்கர், ரவி மரியா, நான் கடவுள் ராஜேந்திரன், சுவாமிநாதன், வையாபுரின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க காமெடியன்ஸ் இருக்காங்க படத்தில். எழில் ஆஃப் லேட் அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பெருசாக ஒன்றும் இருக்காது. பட் சூரி எல்லா படத்துலையும் இருப்பார். சூரி வந்து ஹில் நெவர் லெட் டவுன் த டேரக்டர். எல்லா படத்துலையுமே சூரியோட காமெடி நல்லாயிருக்கும். ஆஸ் ரிசல்ட் அவரோட படமும் ஆஃப் லேட் எல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸில் ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. தேசிங் ராஜாவாக இருக்கட்டும், வெள்ளைக்கார துரையாக இருக்கட்டும். வேலைன்னு வந்துட்டு வெள்ளைக்காரன் இந்த மற்ற படங்கள் கம்பேர் பண்ண ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஸோ இது ஒரு ஐடியல் காமெடி படம். ஒரு மாசஸ்க்கு வந்து அவங்களோட கவலைகள்லாம் மறந்து படம் பார்க்கறது, சிரிக்கிறதுக்கான ஒரு படம் இது. ஒரு ஸ்டோரியும் இருக்குது இந்த படத்தில். இந்த ஒரு ஃபன்னி நேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இந்த படத்தில் இருக்குது. விஷ்ணு வந்து ஒரு எம்எல்ஏக்கு ஒரு ரைட் ஹேண்டாக நடிச்சிருக்காரு. அந்த எம்எல்ஏ வந்து ரோபோ சங்கர். சூரிய வந்து விஷ்ணு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. சூரிய வந்து கூடி சீக்கிரம் எல்லாரும் புஷ்பா புருஷன் கூப்பிட்டு அமைச்சிருக்காங்க. அது ஏன்னா வந்து ஒரு மேரேஜ், அவரோட ஒரு நண்பனுக்காக ஒரு மேரேஜுக்கு வந்து ஒத்துக்கிறாரு அவர். நிக்கி கல்ரானி வந்து ஒரு காப்பாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு ஹீரோயினாக ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்காங்க. நிறைய ஆக்ஷன் சீன்லாம் கூட இருக்குது நிக்கி கல்ரானிக்கு. அதே மாதிரி ரவி மரியா அண்ட் குரூப் அவங்க வந்து ரோபோ சங்கர் பின்னாலே சுற்றிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து ரோபோ சங்கர் தான் தெரியும் 500 கோடி ரூபா படம் எங்கே இருக்குங்கிறது. ஸோ ரவி மரியா குரூப் வந்து ரோபோ பின்னால் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருக்குது. ஒரு கோர் ஸ்டோரி இதுதான். ஸோ எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன மோட்டிவ்ஸ் இருக்கும். பட் எல்லாத்துலேயுமே காமனான விஷயம் வந்து காமெடி. அதுவும் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு பெரிய சீக்வன்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்கு ரோபோ சங்கர் வந்து ஒரு ரவி மரியாவும் அவரோட குரூப்பை சுற்றி இருப்பாங்க. ரோபோ சங்கர் வந்து ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு சீக்வன்ஸை ஒரு சின்ன ஒரு இன்ட்ரப்ஷன் வந்தால் கூட ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்ல ஆரம்பிச்சிருவார். அதுதான் அந்த சீக்வன்ஸ் ஒரு ஹைலைட்டு. பயங்கர சிரிப்பாக இருக்குது. இது வந்து ஒரு எபிக் சீக்வன்ஸ்னே சொல்லலாம். ஒரு ஹவுஸ்ஃபுல் தேட்டரில் பார்க்கும்போது இந்த சீக்வன்ஸுக்கு சரியான சிரிப்பு இருக்கும், நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ரோபோ சங்கர் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு பஞ்சு மிட்டாய் பின்னால் போகிற மாதிரி இன்னொரு சீக்வன்ஸ் இருக்குது. அது அப்படியே ஒரு பெரிய ஒரு ஊர்வலமாக மாறுற மாதிரி ஒரு சீன். அதுவும் செம காமெடியாக இருக்குது. இது மெயின் காரணம் என்னன்னா, ரோபோ சங்கரோட கேரக்டரை சுற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும் செகண்ட் ஹாஃபில். அதுக்கப்புறம் தான் இந்த காமெடி எல்லாமே பிக்கப் ஆகும். இந்த ட்ரெய்லர்லேயே வந்த மாதிரி அம்மா இங்கே வா வா ஆசை முதல் அந்த விஷயம்லாம் அவர் சொல்கிறதுலாம் வந்து இது ஒரு முக்கிய சீனாக இருக்குது படத்தில். அதனால இந்த எபிசோடு வந்து பயங்கர ஃபன்னியாக இருக்குது. சூரிய வந்து புஷ்பா புருஷனாக ஒரு டேக்லைன் கொடுத்துருக்காங்க அவருக்கு. அது வந்து பரோட்டா சூரிய வந்து புஷ்பா புருஷன் சூர்யா மாறுங்கிற அளவுக்கு விஷ்ணு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. செம காமெடியாக இருக்குது. அசோஷியல் டெரிஃபிக் ஃபார்மில் இருக்காரு. ஆஃப்லேட் மருது இது நம்மளால இப்போ இது வேலைன்னு வந்துட்டு வந்தக்கார அது ஒரு ஹேட்ரிக்னே சொல்லலாம் சூரிக்கு. இப்போ வந்து அவர் வந்து ஒரு பெரிய பக்கபலம்னு சொல்லணும் இந்த படத்துக்கு. விஷ்ணு வந்து எல்லாம் இவ்வளோ டேலண்டட் காமெடியன்ஸ் இருக்கும்போது விஷ்ணு வந்து சேஃபாக வந்து சைடில் வந்து ஏர்னஸ்டாக இருக்காரு அவர் பண்ணுற சீனில். பட் காமெடியன்ஸை வந்து சென்டர் ஸ்டேஜ் கொடுத்துட்டாரு. அதை பாராட்ட வேண்டிய விஷயம். பட் ஆஸ் அ ப்ரொடியூசர் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஜாக் பாட்னே நம்ம சொல்லலாம். நிக்கி கல்ரானி முன்னாலே சொன்ன மாதிரி இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அந்த லவ் ட்ராக்ங்கிறது ஒரு சும்மா ஒரு மேண்டேட்டரி இன்க்ளூஷன் தான். பெரிய கெமிஸ்ட்ரிலாம் ஒன்றும் இல்லை. சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஆனால் அவங்க நிக்கி ஒரு காஸ்டியூம்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அவங்க ஜாய் கிறிசில்டாங்க தான் ஸ்டைலிஸ்ட் நல்லா கொடுத்துருக்காங்க காஸ்டியூம்ஸ். நிக்கி நல்லா க்யூட்டாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. ஸ்பெஷல் மென்ஷன் டு ரவி மரியா. அவர் வந்து நம்ம வில்லனாக பார்த்துருக்கோம் சில படங்களில். நல்லா மாட்டுத்தனமான மூஞ்சி, பெரிய மீசெல்லாம். பட் இந்த படத்தை காமெடி, அது ரோபோ சங்கர் வந்து அவரை பிடிச்சி வாட்டி எடுத்துருவார். அந்த சீன்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு ரவி மாதிரி. அதே மாதிரி நான் கடவுள் ராஜேந்திரன் அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே எல்லாரும் கத்துறாங்க. கடைசி ஒரு 15-20 மினிட்ஸ் தான் வராரு அவர் ஒரு ஆவி மாதிரி வராரு. நல்ல காமெடியாக தான் இருக்குது அங்கங்கே. அதே மாதிரி லொல்லு சபா சுவாமிநாதனும் அங்கங்கே 2-3 சீன் வந்துட்டு போகிறாரு. நல்லா காமெடியாக படம் நல்லா பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபர் சக்தி இந்த படம் என்ன தேவை அது கொடுத்துருக்காரு. எல்லாமே நல்லா பளிச்சுன்னு நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன். சத்யா தான் மியூசிக் கொடுத்துருக்காரு. ஐயோ பாவம், பப்பரா முட்டா இதெல்லாம் ஆல்ரெடி ஹிட் சாங்ஸ். பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எல்லாம் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர், ஒரு ரெஃப்ரெஷிங் பிரேக்குங்கிற மாதிரி சொல்லலாம் அது. ஆனால் கடைசியாக ஒரு குத்து நம்பர் வருது. அது வந்து இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் படம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. ரன் டைம் வந்து ஆல்மோஸ்ட் 2 hours 20 minutes. லார்ஜ்லி என்கேஜிங் தான். படம் வந்து பெருசாக போர்லாம் அடிக்கல. ஈஸிலி எழிலோட பெஸ்ட் ஃபிலிம் இன் ரீசன்ட் இயர்ஸ்னு சொல்லலாம். விஷ்ணு வந்து நிறையா இன்டர்நெட்னாலே ஜீவா அப்புறம் முண்டாசுப்பட்டிங்கிற மாதிரி நல்ல கண்டென்ட் ரிச் ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காரு. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஓரளவுக்கு சுமாராக இப்போ இருக்குது. பட் இந்த வேலைன்னு வந்து வெள்ளைக்காரன் ஐ திங்க் அவருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் நம்ம சொல்லலாம். அவரோட காமெடி டீம் வந்து பயங்கர ஃபார்மில் இருக்காங்க. ஸோ போய் பாருங்கள் படத்தை. உங்கள் கவலைகள் எல்லாம் மறந்து சிரிச்சுட்டு வாங்க. என்னோட ரேட்டிங் கௌஷிக் ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. கோலியம் பேர் ஒரு ரேட்டிங்கும் 3 out of 5 தான். ஸோ திஸ் இஸ் கௌஷிக் signing off. I'll catch you again with another review. Have fun guys. ஐயோ பாவம் அம்பள அத சொல்ல போற நானும் இந்த சாங்கில்ல.